வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ரியலிஸ்டிக் கிச்சன் ஹப். நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். பாறை மீன் 4 கிலோ எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தலை வச்சு ஆட் பண்ணி செய்யலாம். நான் அது இல்லாமல் செய்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் 1, தக்காளி 1, அப்புறம் புளி பார்த்திங்கன்னா லெமன் சைஸில் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் 3 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 15 லீவ்ஸ், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். ஹீட்டான உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டோடனே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் ரொம்ப நேரம் அந்த பொன்னிறம்லாம் வர தேவையில்ல, சும்மா லைட்டாக வெந்தாலே போதும். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டோம்னா சும்மா கடகடன்னு எல்லாமே நடக்கும். இதுக்கு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் ப்ராசஸ், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இப்போ புளி தண்ணி பார்த்திங்கன்னா நான் கரைச்சி இந்த கிளாஸ் அளவில் தான் புளி தண்ணி எடுத்து இந்த கிளாஸ் அளவில் தான் நான் ஊற்றிருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு வேணா கூட அப்புறம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணி எடுத்து அதே ஒரு கிளாஸ் அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா கொதிக்க விடலாம். ஸ்பீடாக வச்ச உடனே ஒரு 1 மினிட் 2 மினிட் கூட இல்லை, டக்குன்னு கொதிக்குது. இந்த மாதிரி டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். தட்டை போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோன்னா, நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட சொல்ல அந்த மிளகா நெடி அப்படியே இருக்கும். இதுவே மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொதிச்சுதுன்னா எல்லாத்துலேயும் உப்பு எல்லாமே ஏறி நல்லாயிருக்கும், அந்த மிளகா நெடிலாம் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ண மாதிரி இந்த 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். காரக்குழம்பு இந்த வெந்தய குழம்பு வைக்கிறோம் அந்த மாதிரி ஆகிடும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணால் தான் இந்த மீன் குழம்பு ஃப்ளேவர் நல்லா வரும். குழம்புக்கு தனியாக மசாலா அரைச்சும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வச்சே செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இந்த மிளகா நடிலாம் போகணும். இப்போ போயிட்ட பிறகு இப்போ கொதிக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா ஆட் பண்ணி அந்த மாதிரி டிப் பண்ணி உள்ளே நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபிஷ்ஷோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு 8 to 10 மினிட்ஸ் தான். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் கரெக்டாக குக் ஆகும். ஃபிஷ்ஷோட அந்த இதெல்லாம் இறங்கி இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சரியாக குக் ஆகாது, ஃபிஷ்ஷோட நெசன்ஸ்லாம் இறங்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஃபிஷ் குழம்பு ரெடி.
மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஒரு பவுலில் நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனை கமகமான்னு வருது. இது ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. நண்பர்களே, நம்ம மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். எனக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆச்சு இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. நீங்களும் இந்த வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.